Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எந்த அளவுக்கு நீங்க தேர்தல் பணியாற்றுறீங்களோ உற்சாகமா எழுச்சியா சிறப்பா தேர்தல் பணியாற்றிய உடைய இது நமக்கு இப்ப தெரியுது. அந்த அளவுக்கு இத்தனை பேர்ல ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 10 பேர் தவிர மற்ற எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. 98% எல்லாருமே வந்துருக்காங்க. இதுவே உங்களுடைய ஈடுபாடை காட்டுது. இது நம்முடைய ஈடுபாடை காட்டுது, நம்முடைய உங்களுடைய எழுச்சியை காட்டுது, வெற்றியை காட்டுது. இதே உற்சாகம், இதே எழுச்சி, வேகம், அதோட முக்கியம் ரொம்ப கவனம், நிதானம், பொறுமை நாளைக்கு நீங்க கடைபிடிக்கணும். இத்தனை நாள் நாம் செய்த பணிகளை உழைப்புக்கேற்ற பலனை நாளை நீங்கள் பார்க்கிற பணிதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா இருக்கணும், அலட்சியம் கூடாது, கவனம் குறையக்கூடாது. நம்ம ஜெயிச்சிட்டோம் என்ற ஒரு அஜாக்கிரதையான நிலைமை இருக்கக்கூடாது. நாம தான் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். பல தேர்தலில் பார்த்த அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா எத்தனை முறை நம்ம தேர்தலுக்கு போனாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான பிரச்சனைகளையும் நம்ம சந்திச்சுட்டு வரோம். ஏதாவது ஒரு விதத்துல அங்க தவறு நடப்பதற்கான வழியை முயற்சிப்பாங்க. நம்ம கவனமா இருக்கணும். குறிப்பா ரொம்ப அதிகமா போறீங்க சில இடத்துல, சில தொகுதியில விழுப்புரம், விக்கிரவாண்டிலாம் பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் இந்த 3 தொகுதியிலுமே நிறைய சுயேட்சை போட்டிருக்கிறீங்க. நீங்களே ஒருவருக்கு 50 பேர் போறீங்க. அப்புறம் எதிர்கட்சியில் ஒரு 50 அங்க நிக்கிறதுக்கு 20 பேருக்கு மேல நிக்கவே முடியாது. அதனால முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை, அந்த இவிஎம் மிஷின் முன்னாடி எல்லாரும் ஒரு தடுப்பு போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க போய் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நிக்கணும். அந்த இடத்த போய் நம்ம ஆக்குபை பண்ணணும். பின்னாடி நீங்க பார்த்து அவங்க தூக்கி காட்டுவோம், அதை பார்க்கறதோட பக்கத்துல நிக்கணும். இவிஎம் மிஷின் அந்த தடுப்பு சேர் பக்கத்திலே போகணும்னா நீங்க விடிகாலிலே போயிடணும். முதல் ஆளா உள்ள போயிடணும். முதல் ஆளா உள்ள போய் முதல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, நல்ல கணக்கு கூட்டுறவங்க, பார்க்கறவங்க, அவர்கள் முதல்ல இருக்கணும். விழிப்போடு இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும். அதிகமா நான் உள்ள போறதுல பெருமை கிடையாது, அதுல எந்த பெருமையும் கிடையாது நமக்கு. 2 ஆள் போனா கூட போதும், 2 ஆள் போனா கூட போதும். ஆரம்பத்துல இருந்து கடைசி எண்ணி முடிச்சு, அதுக்கப்புறம் போஸ்டல் ஓட்டு எண்ணி முடிச்சு, டிக்ளரேஷன் முடிஞ்சு, வேட்பாளர் டிக்ளரேஷன் ஃபார்ம் வெற்றி பெற்ற வேட்பாளர் வாங்கின்னு வர வரைக்கும் நம்ம அங்கதான் இருக்கோம். நம்ம ஜெயிச்சிட்டோம், நமக்கு என்ன இருக்குதுன்னு பாதி பேர் எழுந்து டீ சாப்பிட போறது, ஹோட்டலுக்கு போறது, மொத்த தொகுதி என்னன்னு போய் டிவியில பாக்குறது, அதெல்லாம் நமக்கு தேவை. உள்ள போனீங்கன்னா கடைசி வேட்பாளர், வெற்றி வேட்பாளரோட தான் நீங்க வெளில வரணும். எப்பயுமே நான் சொல்றதுதான், இருந்தாலும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பொறுமையா இருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். எதிர்கட்சியில நம்மள வேகப்படுத்த பார்ப்பாங்க, நம்ம கவனத்தை திசை திருப்பத்துக்கு சும்மா ஒண்ணு இல்லாத பிரச்சனைய ஊதி பெருசாக்க பார்ப்பாங்க. நீங்க அவங்க கூட சேர்ந்துட்டு அதுல போய் ஊழ்ந்துட்டு நீங்க பிரச்சனையை பெருசாக்காதீங்க. நம்ம வெற்றி பெறன்ற நிலைமை இருக்கும்போது நாம தான் பொறுமையா இருக்கணும். அவங்க காலதாமதப்படுத்த பார்ப்பாங்க, நிறுத்த பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு நேரத்துல நம்மள கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க, வாக்கு எண்ணிக்கையே தடை செய்ய பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க, அமைதியா இருக்கு. அமைதியா நம்ம வேலை காரியத்தை கண்ணா இருக்கணும். இத்தனை நாள், இந்த 40 நாள் நம்ம உழைச்ச உழைப்பு விட நாளைக்கு நீங்க செய்கிற பணி ரொம்ப முக்கியம். உங்க கையில தான் எல்லாமே இருக்குது. உங்களை நம்பிதான் இந்த இயக்கமே, உங்களை நம்பிதான் நாளைக்கு உங்களை அனுப்புறோம் உள்ள. நீங்க உங்க கடமையை உணர்ந்து செயலாற்றுங்க.
எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. ஒரு ரவுண்டு கீழே வருது, ஒரு ரவுண்ட் மேல போனா உடனே இதுவாயிடாதீங்க. மாறி மாறி வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல தேர்தல் நீங்க பார்த்துருக்கீங்க. சிலது அப்புறம் ஆரம்பத்திலேருந்தே நமக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல குறையும், அப்புறம் அது ஏறும். அதனால இதெல்லாம் தேர்தலில் சகஜம். கடைசி வரைக்கும் நீங்க இருக்கணும். இருந்து உங்கள் பணியை நீங்கள் சிறப்பாக செய்யணும். குறிப்பா எல்லாருக்கும் அவங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எடுத்து வந்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்து வந்துட்டீங்களா? அதனால எந்த கஸ்டமர் பாக்கெட்ல வச்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா யாராவது எத்தாரா வந்தா யார வீட்டுக்கு அனுப்பிச்சு எத்தார சொல்லுங்க, வீட்டுல இருந்து எடுத்துன்னு வர சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது. அதனால தான் நம்ம முன்னெச்சரிக்கா வச்சுக்கிறோம். திடீர்னு நாங்க போய் கேட்டான்னு வச்சுக்க, நீ அப்ப போய் வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. அதாவது பாக்கெட்ல வச்சுக்கிட்டா நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. 18C ஃபார்ம் அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்கல்ல, அதை நீங்க வேட்பாளர் நீங்க கையில வச்சுக்கோங்க. வச்சுக்க சொல்லியிருக்காங்க தலைமையில இருந்து. அந்த கையில திடீர்னு இல்ல இது நான் ஒத்துக்க மாட்டேன், உங்களுக்கு யார் ஆத்தரைசேஷன் கேட்பான். ரொம்ப அடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த 18C ஃபார்மையும் கையில வச்சுக்கோங்க. எல்லாருமே வேட்பாளர், ஏஜென்டோ, சீஃப் ஏஜென்டோ அவங்க கையில வச்சுக்கோங்க. அந்த அப்புறம் ஆர்ஓ கொடுக்குற உங்களுக்கு கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஐடி கார்டு, அதை டேக் போட்டு மாட்டிக்குங்க. கரெக்டா கழுத்துல தொங்க விட்டுருங்க. அதை எடுத்து உள்ள விட்டுருங்க. அறுந்து கீழே வந்துட போகுது. எடுத்து பாக்கெட்ல சொல்லி வச்சுங்க. கேட்போது எடுத்து இப்படி காட்டுங்க, கீழே வந்துட போகுது. உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனா உழக்கூடாது, பத்திரமா வச்சுங்க. இது மூணும் ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டீங்க. ஒரு 7-8 பேரை தவிர எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களையும் போன் அவங்க எல்லாம் 4-5 பேர் வந்துட்டாங்க. அவங்க வந்திருப்பாங்க தான் நினைக்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் தயவு செய்து யாரும் சிரமம் பார்க்காதீங்க. 5 ஆண்டு காலம் நம்ம நல்லா சிறப்பா இருக்கணும். அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில அமையணும்னா இன்றைய ஒரு நாள் நீங்க உங்களுடைய சிரமங்களை மறந்து, கொஞ்சம் கஷ்டத்தை மறந்து, இன்றைக்கு ஒரு நாள் இரவு நீங்க எங்கேயும் போகக்கூடாது. தயவு செய்து சொல்ற, எங்கேயும் போவாதீங்க, இங்கேயே இருங்க. உங்களுக்கு இங்கேயே உணவு ரெடி பண்ணிருக்காங்க, இரவு உணவு ரெடி பண்ணிருக்காங்க. சாப்பிட்டுட்டு பொழுதோடு சீக்கிரம் படுங்க. எல்லாரும் மாட்டு பேசிட்டு கீசிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு படுத்தீங்கன்னா காலைல எழுந்துக்க முடியாது. நீங்க என்ன வேணா, ஆனா பொழுதோட படுங்க. 9 மணிக்குள்ள படுங்க, சாப்பிட்டு படுங்க. காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்தீங்கன்னா எல்லாம் குளிச்சு கழிச்சுட்டு கரெக்டா 5-5:30 நீங்க பூத்தாண்ட போயிடுங்க. முதல்ல ஆளா போய் நின்றுடுங்க. கியூல போய் நின்றுடுங்க. கையில டிஃபன் உங்களுக்கு அங்க வந்துடும். இப்படிதானே டிஃபன் ரெடி பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு அங்க உள்ள வந்துடும். உள்ள போய் டேபிள் இடம் முடிச்சிருங்க. உங்களுக்கு டிஃபன் அங்க உள்ள கொடுத்துருவாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுருங்க. ஒருத்தர் உட்கார வச்சுட்டு ஒருத்தர் போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா இடம் கிடைக்காது. மாற்றி மாற்றி இடம் எடுத்தா உட்கார வச்சுட்டு ஒருத்தர் சாப்பிட்டு போய் உட்காந்துருங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய இடத்தை விட்டு எங்கேயும் நவராதீங்க. ரொம்ப முக்கியம். 5:30 மணிக்கெல்லாம் நீங்க பூத்து இருக்கணும். நம்ம 5 சொல்றோம், நம்மள மேலதான் அவங்களும் இருப்பாங்க. அவங்க 5 மணிக்கே வந்து நிற்பாங்க. அதையும் பார்த்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு போறோமோ அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களும் பல தேர்தலில் பார்த்தவங்க. யாரையுமே குறைவா எடை போடாதீங்க. யாரையும் குறைவா எடை போடாதீங்க. எல்லாரும் கண்காணிப்பா தான் இருப்பாங்க, எச்சரிக்கையா தான் இருப்பாங்க. அதாவது நீங்க கூடுதலாக கவனம் தேவை, பார்த்துக்குங்க. அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையில முதல்ல அந்த பொட்டியை உங்களுக்கு காட்டுவாங்க. சீல் இருக்குதான்னு பாருங்க. சீல் இருக்கணும். அப்புறம் சீலை உடைப்பாங்க. உடனே 17C இருக்கும். அந்த இவிஎம் மிஷின் ஓபன் பண்ணுறது 17C இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே 17C ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். எல்லாரும் கொடுத்துருக்குறோம். அது எத்தனை நம்பர் பூத்து ஆரம்பத்திலிருந்து ஆர்டர் தான் வரும். 14 டேபிள்னா 14 டேபிள். முதல்ல இந்த காணை ஒன்றியத்திலிருந்து வரும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு விழுப்புரம்னா காணை ஒன்றியத்திலிருந்து ஆரம்பிக்கும். அது பேர் விக்கிரவாணினா தெரியும் உங்களுக்கு எந்தெந்த தொகுதி எங்கெந்த ஆரம்பிக்கிறது. அந்த 1ஆம் நம்பர் கொடுத்து 14 டேபிள். கரெக்டா உடைக்கும் போது கரெக்டா பாருங்க மொத்த வாக்கு எத்தனை சீல் இருக்குதான்னு பார்க்கணும். 17C கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இவிஎம் மிஷின் இது பண்ணும் போது மொத்த வாக்குகள் எவ்வளவு
900 ஓட்டா 900 ஓட்டு பாருங்க. பதிவான ஓட்டு 820 ஓட்டு பதிவாயிருக்குதா? உங்க 17C பாருங்க, 820 ஓட்டு போலாயிருக்குது. 1 நம்பர் போட்டு மொத்த ஓட்டு 900, பதிவான ஓட்டு 820. அது அந்த 17C இருக்கிறது இவிஎம் மிஷின்ல கரெக்டா காட்டுதான் பாருங்க. 17C அந்த இது அதுக்கும் இவிஎம் மிஷினுக்கும் வேறுபாடு இருந்தா அதை எண்ணக்கூடாது. இது வாக்கு எண்ணிக்கை அந்த மொத்த வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் 17C ஃபார்முக்கும் வேறுபாடுகள் இருந்தா நீங்க உடனடியா அங்க இருக்கிற வேட்பாளர்கிட்டையும் நம்ம சீஃப் ஏஜென்ட் சொன்னீங்கன்னா அவங்க அதை நடவடிக்கை எடுப்பாங்க, பார்த்துப்பாங்க. ஒரு கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. ஐயா கேட்கலாமா கேட்க கூடாதுன்னா இது உன் கடமை. அது அவங்க 10 தடவை கேட்டாலும் 10 தடவை காட்ட வேண்டிய கடமை அவங்களுக்கு உண்டு. யாரு சண்டை போடாம இதான் கேட்க எனக்கு சரியா தெரியுங்க. இன்னொரு தடவை காட்டினா காட்டுவாங்க, இன்னொரு தடவை அழுத்துங்க நான் அழுத்துவாங்க. நீ கூச்சப்படாத, ஐயா கேட்கலாமா கோச்சு பாருங்க. அவரு என்ன கோச்சுக்கிறது? அவரே கோச்சுக்க போறாரு, அது அவருடைய கடமை. நீ 4 தடவை கேட்டாலும் 4 தடவை அழுத்தி காட்டுவார் பாருங்க. நீங்க கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, தைரியமா கேட்க. அதுக்காக சண்டை போட்டு கேட்காதீங்க, பொறுமையா நிதானமா. எனக்கு தெரியல, சரியா தெரியல, இன்னொரு போட்டு காட்டுங்க, நான் போட்டு காட்டுவாங்க. பொறுமையா கேட்க. உங்களுக்கு தெளிவா இருக்கிற வரையும் உங்களுக்கு சந்தேகம் எதா இருந்தா உடனே அங்கேயே அந்த இடத்துல அதை நிவர்த்தி பண்ணிக்கங்க. அப்புறம் பின்னாடி வந்து வீட்டுல வந்து ஐயோ நான் அப்பயே சொன்ன நினைச்சேன் சந்தேகமா இருந்ததுல அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? அங்கேயே அப்பயே முடிவு பண்ணி அந்த ஒரு ரவுண்ட் முடிஞ்ச உடனே அடுத்த ரவுண்டுக்கு அந்த பேப்பர் வாங்கிட்டு அடுத்த ரவுண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்ம் தான் ஃபில்அப் பண்ணீங்க. முதல் ரவுண்ட்ல எவ்வளவு ஓட்டு வந்தது, 2வது ரவுண்ட்ல எவ்வளவு வந்தது குறிச்சிங்க. அதான் அங்க இருக்கிற சீஃப் ஏஜென்ட் உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி போஸ்டல் ஓட்டு என்றவங்க அதுக்குன்னு 6 டேபிள் போட்டிருக்குது. அந்த போஸ்டல் ஓட்டுல என்றவங்களுக்கு நிதானமா பொறுமையா பாருங்க. எல்லா போஸ்டல் ஓட்டு ஒரு தொகுதிக்கு 2000க்கு மேலதான் இருக்குது. 2000க்கு மேலதான் இருக்குது. 2300, 2500 எல்லா போஸ்டல் ஓட்டும் அப்படிதான் இருக்குது. பொறுமையா நிதானமா ஒன்னுத்தையும் பாருங்க. போஸ்டல் ஓட்டுனா மேல முதல்ல ஒட்டி இருக்கணும், உள்ள இருந்து ஒட்டி இருக்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கையெழுத்து போட்டிருக்கணும், இது அட்டஸ்ட் பண்ணிருக்கணும், அட்டஸ்டேஷன் இருக்கணும், கையெழுத்து இருக்கணும். புரியுதுங்களா? அதை டிக் பண்ணிருக்கணும், ஒரே இடத்துல நடுவுல இருக்கணும். 2 கோடுக்கு நடுவில் இருந்தா செல்லாது, இந்த கோட்ல போட்டா செல்லாது, கையெழுத்து போட்டிருந்தா செல்லாது, இது வச்சு எல்லாம் செல்லாது. டிக் பண்ணிருக்கணும். இதெல்லாம் பொறுமையா நிதானமா ஒன்னொன்னா பாருங்க. போஸ்டல் ஓட்டுக்கு போடப்பட்டிருக்கிற ஏஜென்ட் அவங்களுக்கு சொல்றேன், போஸ்டல் ஓட்டு போடுறவங்க இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தா தெளிவுபடுத்திக்க. இந்த போஸ்டல் ஓட்டு சீஃப் ஏஜென்ட் சொல்றேன், அவங்க போஸ்டல் ஓட்டுக்கு போறவங்க மட்டும் கூட்டு உட்கார வச்சு தெளிவா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க, கைடு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருங்க. அந்த போஸ்டல் ஓட்டு போறவங்களுக்கு டைப் பண்ணி கையில கொடுத்துருங்க. கையில அதுல என்னென்ன இருக்கணும், என்னென்ன பார்க்கணும் டைப் பண்ணி அவங்க கையில கொடுத்துருங்க. போஸ்டல் ஓட்டு போறவங்க மட்டும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதுலதான் தவறு. சில பேருக்கு விஷயம் தெரியாம விட்டுருவாங்க. போஸ்டல் ஓட்ட கவனமா பாருங்க. அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை ஒரு ரவுண்டா முடிஞ்சு வரும்போது கடைசி 2 ரவுண்டு இப்ப 18 ரவுண்டு போடுறதுன்னு வச்சுங்க, 16வது ரவுண்டோட நிறுத்தணும். போஸ்டல் ஓட்டு எண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நடத்தலாம். போஸ்டல் ஓட்டு ஒண்ணு எண்ணலைன்னா 16வது ரவுண்டோட நிறுத்திடணும். அதுக்கப்புறம் போஸ்டல் ஓட்டு எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் 17வது ரவுண்டு ஆரம்பிக்கணும், 18வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதுதான் விதி. இப்போ ஒரு பேச்சு கத்துங்க. இப்ப 20,000 ஓட்டுல இப்ப விக்கிரவாண்டியில இப்ப லீடிங்ல இருக்கிறாரு. போஸ்ட் ஓட்டு ஒரு 1000 ஓட்டு தான் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப அவங்க ஆர்வம் கேட்பாரு, என்னங்க இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எண்ணிடலாங்கன்னு. அது நம்ம முடிவு எடுத்துப்போம் அந்த இடத்துல. அது அங்க வேட்பாளரும் ஏஜென்ட்டும் அவங்க முடிவு எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம லீடிங்கும் எண்ணப்பட வேண்டிய ஓட்டு கம்மியா இருந்ததுன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை, சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா எண்ண வேண்டிய ஓட்டும் நம்ம லீடிங்ல கொடுத்தோம் ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னா போஸ்ட் ஓட்டு ரொம்ப அவசியம். அங்க அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப வந்துடும். அதனால 16வது அதை வந்து யார் பண்ணணும்னா நீங்க தான் பண்ணணும். யார் சீஃப் ஏஜென்ட் வேட்பாளர் தான் கடைசி 2 ரவுண்டுக்கு முன்னாடி நம்முடைய வாக்கு எண்ணிக்கை வித்தியாசம் எவ்வளவு இருக்குது, போஸ்ட் ஓட்டு எவ்வளவு இருக்குது முடிவு பண்ணி அப்புறம் நீங்க முடிவு பண்ணி அந்த இடத்துல முடிவு பண்ணணும்.
ஆக வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கையா இருங்க, நீதிமா இருங்க, எழுச்சியோடு இருங்க. நல்ல செய்தி இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு செய்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்று எல்லா இடத்திலையும் இன்றைக்கு அந்த பேச்சு இருக்கு. அதுதான் உண்மையும். இந்த கருத்து கணிப்பு 4 நாள் முன்னாடி போட்ட பாரு. இப்ப 2 நாளா யாரா பேசுறானா பத்தியா? எவனும் பேசுறதில்ல. ஏன்னா அது கருத்து கணிப்பு இல்ல, அது திணிப்பு. சோர்ந்திருக்கிற நானும் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை மறைப்பதற்காக அந்த வாக்கு எண்ணிக்கையிலையும் எப்படி இந்த ஓட்டு போடும் போதே திமுக காரன் எப்படி பூத்து இல்லாம போயிட்டானோ இருந்தாங்களா? நம்ம பல தேர்தலில் பார்த்திருக்கணும். நம்ம உண்மையை ஒத்துக்கணும். பல தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் களத்துல வேகமா இருப்பாங்க. இதை நம்ம ஏத்துக்கணும். நம்ம பார்த்திருக்கிறோம். தேர்தலில் சும்மா போறவங்க கூட வம்பு இழுப்பான். யாரு சும்மா போறவங்க கூட வம்பு இழுப்பான். வீண் கத்துவான். கும்பலா இருப்பாங்க. கூட்டணி கட்சி 10 பேர் 10 கொடி பறக்கும், கலகலா பறக்கும். இது துணி கடைகளை பூந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? வெள்ளை கொடி கூட காணும், கருப்பு கொடி கூட காணும். இது யதார்த்த உண்மை. நம்ம களத்துல நம்ம பார்த்தோம். நம்ம யாரையும் குறைச்ச மாதிரி கொடுத்து நம்ம சொல்லல. ஆனா அப்படிப்பட்ட திமுக இன்னைக்கு இப்படி இருக்குது. களத்துல நம்ம பார்த்த உண்மை இதுதான். எல்லா இடத்துலையும் நடந்தது. விழுப்புரம் வானூர் ஆகட்டும், விக்கிரவாண்டி ஆகட்டும், திண்டிவனம் ஆகட்டும், செஞ்சி ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரனே இல்லை. இருந்தா 2-3 பேர் அவனும் கம்முன்னு அமைதியா உட்கார்ந்து இருந்தான். இதுதான் இன்னைக்கு யதார்த்த நிலைமை. இதை உணர்ந்துதான் எங்க வாக்கு எண்ணிக்கையிலும் எல்லாம் விட்டு போயிட போறாங்கன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை கொடுத்து தான் இந்த 4-5 நாள்ல செய்ய வேண்டியதெல்லாம் எதெல்லாம் மறைக்கலாம், எதெல்லாம் இது பண்ணலாம், ஏதோ பண்றாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் முதலமைச்சராக வருகிறார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கருத்து கணிப்பு எல்லாம் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தெளிவா அக்கு வேறு ஆணி வேறா அலசி அதை கீழ்ச்செடுத்தானுங்க. எல்லாத்தையும் நீங்க எப்படி பண்ணிருக்காங்க? ஆக நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க. நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக நாளைக்கு வர இருக்கிறது. நம்பிக்கையோட நாளைக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு போங்க. வெற்றியோட, வெற்றி வேட்பாளரோட நீங்க எல்லோரும் தெரிந்து வர வேண்டும் என்று கூறி இத்தனை காலம் இந்த 5 ஆண்டு காலம் இந்த எதிர்கட்சியில பல்வேறு கஷ்டங்களையும் இடர்பாடுகளையும் தாங்கி இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு இன்னைக்கு இந்த தேர்தல் நேரத்திலே எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உழைத்திருக்கிற அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும், ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், கிளைக்கழகத்துடைய செயலாளர்களுக்கும், கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், மற்ற கிளைக்கழகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக மகளிர் அணியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும், இளைஞர் அணியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும், இளம் பெண்கள் இளம்பாசிரியர் பொறுப்பாளர்களுக்கும், அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு மற்றும் மாணவர் அணி, இப்படி அனைத்து தொழில் நிர்வாகிகளுக்கும் நம்மோடு இணைந்து இந்த வெற்றிக்காக நமக்கு அரும்பாடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும், பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும், ஐஜேகேவுடைய நிர்வாகிகளுக்கும், புரட்சி பாரதத்துடைய நிர்வாகிகளுக்கும், மற்ற அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், மாவட்ட கழக செயலாளர் முறையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.